நான் பேரானந்த பாதை இயக்கத்தில் இருக்கிறேன். நான் ஆனந்த மார்க்கத்தில் இருக்கிறேன். இல்லை, நான் வேறு ஆன்மீக இயக்கத்தில் இருக்கிறேன். நான் தியானம் செய்கிறேன், தவம் செய்கிறேன், மெடிடேஷன் செய்கிறேன், நான் சொர்க்கத்துக்கு போய்விடுவேன் என்று கனவு கண்டு கொண்டு இருக்காதீர்கள். இல்லை, நான் சர்ச்சுக்கு போகிறேன், மசூதிக்கு போகிறேன், நான் சொர்க்கத்துக்கு போய்விடுவேன் என்று கனவு கண்டு கொண்டு இருக்காதீர்கள். இல்லை, நான் கோயிலுக்கு போகிறேன், அந்த கடவுளை வணங்குகிறேன், இந்த கடவுளை வணங்குகிறேன், நான் சொர்க்கத்துக்கு போய்விடுவேன் என்று கனவு கண்டு கொண்டு இருக்காதீர்கள். இந்த தவம் செய்வது, தியானம் செய்வது, மெடிடேஷன் செய்வது, கோயிலுக்கு போவது, சர்ச்சுக்கு போவது, மசூதிக்கு போவது இதெல்லாம் சொர்க்கத்துக்கு போகும் தகுதி இல்லை. இதை வைத்து சொர்க்கத்துக்கு போய்விட முடியாது. யார் உண்மைக்கும் நியாயத்துக்கும் நீதிக்கும் நேர்மைக்கும் சத்தியத்துக்கும் தர்மத்துக்கும் ஆதரவாக வருகிறார்களோ அவர்கள் மட்டுமே சொர்க்கத்துக்கு போக முடியும். வேறு யாரும் சொர்க்கத்துக்கு போக முடியாது. மற்றவர்கள் எல்லோரும் நரகத்துக்குத்தான் போய் சாக வேண்டும். யார் உண்மைக்கும் நியாயத்துக்கும் நீதிக்கும் நேர்மைக்கும் சத்தியத்துக்கும் தர்மத்துக்கும் ஆதரவாக வருகிறார்களோ அவர்கள் மட்டுமே சொர்க்கத்துக்கு போக முடியும். மற்றவர்கள் சொர்க்கத்தின் நிழலை கூட கண்ணால் பார்க்க முடியாது.